தொடங்குவோம். போன கிளாஸ்ல நம்ம முத்திரைகளுடைய விரல் இணைப்புகளோட முடிச்சோம். ஏன்னா எல்லாம் நம்ம பார்த்ததுதான். அதை ஒரு கன்சால்டேஷன் பண்ணி தான் இப்போ இந்த நேட்ரோன் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தது நம்ம தொடங்க போறது எப்படி இந்த எனர்ஜி சைக்கிள், பயோ எனர்ஜி சைக்கிள் உடம்புக்குள்ளால நடக்குது நம்ம 2 விரலையும் தொடும்போது அப்படிங்கிறது. இப்போ ஹியூமன் சிஸ்டமே உள்ளுக்குள்ளால பலவிதமான சக்தி ஓட்டங்கள் நடக்குது. அது முன்னாடியே பார்த்தோம். இப்போ லெஃப்ட் பிரீத் நெகட்டிவ் சார்ஜ், ரைட் பிரீத் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ 2யும் டச் பண்ணும்போது, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர், ரைட் ஹேண்ட் ஃபிங்கர். இப்போ நமக்கு வளர்பிறைங்கிறதுனால ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் ரிசீவிங், லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர் சென்டிங் சிக்னல். இது கடத்துது, அது அது ஏற்கிற விரல், இது கொடுக்கும் விரல், அது வாங்கும் விரல். அப்போ ஒரு விரலை தான் தொடுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு விரல். இப்போ வளைபிறைங்கிறதுனால கொடுக்கறது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள நடுவிரல். அது நமக்கு லெஃப்ட் பிரீத் நெகட்டிவ், ரைட் சைடு பாசிட்டிவ். ஸோ 2ஐயும் டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபுல் சர்க்யூட் ஃபார்ம் ஆகி உள்ளுக்குள்ளால அந்த பிரபஞ்ச சக்தி அல்லது உயிர் சக்தி உள்ளால கம்ப்ளீட்டா அந்த சைக்கிள் ஃபார்ம் ஆயிடுது. அதுதான் இதுல உள்ள உண்மையான சயின்ஸ். அடுத்தது நம்ம வளர்பிறை தேய்பிறை சந்திரனைத்தான் எடுத்திருக்கிறோம். நேற்றுமே நான் சொன்னேன், பிரஸ்ன உபநிஷத்துலயும் சூரியன்கிறது ஜீவனை குறிக்குது, சந்திரன்கிறது நம்மளுடைய தூல சூக்கும உடம்ப குறிக்குது. அப்போ அந்த இதை குறிக்கும் போது உடல்னு வரும்போது நம்ம அதை சந்திரன் எடுத்துக்கிடுறோம். அந்த பிராணன் அல்லது ஜீவன் குறிக்கிற சூரியனை அந்த கரணம் தான் அந்த ஜீவனுக்கு அடுத்து இருக்கிற லேயர். அதனால அதை எடுத்துட்டு வளர்பிறை காலத்துல மைண்ட் ஆக்டிவா இருக்கும், ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு போகும். அதே டைம்ல தேய்பிறை காலத்துல வேர்ல்டு டிசைர்ல மைண்ட் போகும். ஏன்னா சக்தி உடலுக்குள்ளால அடக்கி வைக்கிறதுனால இயற்கையில என்ன நடக்குதோ அதே இது உடல்லையும் பிரதிபலிக்குங்கிறது தான். அதற்கான அந்த நம்ம எவிடன்ஸ் திருமூலர், அதாவது நமக்கு சித்தர்கள் கொடுத்த பாடல் தான் என்ன நடக்கும், வளர்பிறையில என்ன நடக்கும், தேய்பிறையில என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். ஜஸ்ட் ரிவிஷன் தான் சொல்றேன். இதுல என்னன்னா நமக்கு இடது பக்கம் கோஷங்களையும் வலது பக்கம் அந்த கரணங்களையும் குறிக்குது. அப்போ நமக்கு வளர்பிறையில இடது பக்கத்துல உள்ள பஞ்ச கோஷங்களான தூல உடம்பிலிருந்து வலது பக்கத்துல நம்ம அந்த கரணத்தை பொதுவா சூக்ஷ்மம்னு சொல்றோம். ஏன்னா தூல சூக்குமம் நம்ம பஞ்ச கோஷத்திலையும் பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் சூக்குமம்னு சொல்லுவோம். அந்த உடல்லே சூக்குமமானது சரீரம். ஆனா இப்ப நம்ம பாக்குறது சரீரம் நம்ம உடலையும், இந்த அந்த கரணம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தையும் குறிக்கிற மாதிரி லெஃப்ட் ரைட் போடுறோம். அப்போ லெஃப்ட்ல உள்ளது நமக்கு பஞ்ச கோஷங்கள், அது தூல உடலாகவும், ரைட் சைடு அந்த கரணங்கள் சூக்ம உடலாவையும் கன்சிடர் பண்ணி அந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, வளர்பிறை காலத்துல தூல உடம்பிலிருந்து சூக்ம உடம்புக்கு ஏறியும், அதனால்தான் நம்ம கீழே இருந்து மேல ஏறி கொண்டு வரோம். அப்புறம் சூக்குமத்துல இருந்து தூலத்துக்கு இறங்கியும், அந்த வார்த்தையை தான் அவர் அந்த பாடல்ல சொல்றாரு. ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம எது ரிசீவிங், எது கிவிங், வளர்பிறையில என்ன பண்ணணும், தேய்பிறையில என்ன பண்ணணும்ன்றதை நம்ம முத்திரையை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து கடைசியில என்ன சொல்லியிருக்காரு, துய்ய சூக்கத்து தூலத்த காயமே. எந்த அளவுக்கு சூக்கும உடல் சுத்தமாகுதோ அந்த அளவுக்கு தூல உடலும் சுக்குமமாகும். அந்த கரணம் எந்த அளவுக்கு நமக்கு தூய்மையாகுதோ, தூய்மைப்படுத்தப்படுதோ அந்த அளவுக்கு அந்த தூல உடல் ஆகிய பஞ்ச கோஷங்களும் தூய்மைப்படுத்தப்படும். அதுதான் இங்க உள்ள கான்செப்ட். அந்த இதுல அடுத்தது நமக்கு திருமந்திரத்துல அதேதான். அதாவது தேய்பிறை காலத்துல நமக்கு கீழ்முகமான போது மூலாதாரத்தின் ஒளி பிரகாசம் அடையும்னா நமக்கு உலக விஷயங்கள்ல ரொம்ப நமக்கு ஆர்வம் இருக்கும். வளர்பிறை அனுசரித்து போகும்போது அந்த பிரகாசம் இல்லாததுனால நமக்கு உயர் எண்ணங்கள் வரும். அதுதான் இந்த இதோட கான்செப்ட். அடுத்தது இது அட்வான்ஸ் லெவல். நம்ம இந்த பயிற்சியில சிலவங்க அந்த ஏற்கனவே மெடிடேஷன் பண்றது எனக்கு அடிக்கடி 2 இதுலயும் சமமா போதும்பாங்க. இது அட்வான்ஸ் லெவல்.
அப்போ அந்த பேரானந்தத்தை அடைகிறதுக்குரியதும் இதில் சாத்தியம்ங்கிறத சொல்றதுக்காக சொல்லிட்டு விட்டுறோம். ஏன்னா இது நல்லா பிராக்டிஸ் பண்ணி நமக்கு வந்து சில எயில்மெண்ட், அதாவது ஜெனரல் குட் ஹெல்த் நல்லா வந்து நம்மளுடைய மனமும் உடலும் நன்றாக தூய்மைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் இதை பண்ணும்போது ஈஸியா நமக்கு வந்து இதை அச்சீவ் பண்ணலாம். அதனாலதான் இதுல ஃபோக்கஸ் பண்ணல. ஆரம்ப காலத்துல இந்த நம்ம வந்து இந்த இதோட நிறுத்திக்கிடுறோம். அப்போ அஸ்னா முத்ரை அப்படின்னு நம்ம ஜெனரலா சொல்லும் போது இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணது ஹியூமன் பீயிங்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய யூனிவர்ஸா இருக்கட்டும், அண்டமும் பிண்டமும் எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது. அதுக்குதான் அவ்வளவு டீட்டெயில்டா நம்ம வந்து பஞ்சீகரணம் ப்ராசஸா சொன்னோம். அடுத்தது நம்மளுடைய நேசல் சைக்கிள், லெஃப்ட் அண்ட் ரைட் பிரீத்திங். அடுத்தது வி ஆர் ஃபாலோயிங் லூனார் கேலண்டர். அதாவது லூனார் கேலண்டர் எப்படி வெளியில வந்து நம்மளுடைய மூன் வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம் அது வந்து இந்த இடத்துல இந்த காலத்துல இருக்கும்போது அதனுடைய தாக்கம் நம்மளுடைய பூமியில எப்படி இருக்கோ அதே தான் உடல்ல இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த லூனார் கேலண்டரை ஃபாலோ பண்றோம். வேக்சிங் வேனிங் மூன், அதாவது தேய்பிறை வளர்பிறையில என்ன நடக்குங்கிறதையும் டீட்டெயில்டா அந்த சந்திர யோகம் பாடல்களை பார்த்தாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்துதான் கோஷங்களையும் அந்த கரணங்களையும் குறிக்கின்றன. அதுக்கு தகுந்தபடி ஒவ்வொரு எந்தெந்த கூறுகளால் ஆனது நமக்கு வந்து பஞ்ச கோஷங்களுக்கும் சரி அந்த கரணங்களுக்கும் சரி, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆன்மா, அந்த 5 விரல்களையும் நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல ரெப்ரசன்ட் பண்றோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பஞ்ச கோஷங்களை அதோட கான்செப்டை அடிப்படையா வச்சு இது மனசை சார்ந்ததுங்கும் போது இங்க உள்ள மனதுக்குரிய விரல் மாதிரியே அங்கேயும் தொடரும் புத்தி சித்தம் அகங்காரம். அப்போ கோஷங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அந்த கரணங்களுடைய தாக்கம் அதுல இருக்கும். ஏன்னா அந்த கரணங்கள் விளையாடும் களம் தான் அது, அதுக்குரிய அபோர்டு அல்லது அதோடைய, ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல தானே அது வந்து நடத்தணும் ஒரு காரியத்தை. ஒரு பிளே கிரவுண்டுன்னா அதுல விளையாடணும்னா பிளே கிரவுண்ட் இல்லாம ஆகாயத்துல இருந்து பண்ண முடியாது. அதே போலதான் இந்த கோஷங்கள் அந்த கரணங்களுடைய இயக்கத்தை நடத்துவதற்கான நிலக்களம் அதான் சொல்லியிருப்பாங்க. அதான் அதுக்குரிய பிளாட்ஃபார்ம். சோ இந்த அந்த கரணங்கள் அதுல விளையாடுறதுனால அந்த கரணங்கள் ஏற்படுற டேமேஜ் ஆட்டோமேட்டிக்கா இதுல உள்ள இர்ரெகுலாரிட்டிஸ் அதுல பாதிக்கும். அப்போ அந்த கரணங்கள் சரியாகணும்னா இந்த இதுவும் சரியாகும். அது தவிர அந்த டேமேஜ் இது பண்றதுக்காக பஞ்ச கோஷங்களையும் சரிப்படுத்துறதுக்கு இடது கை விரல்களை வச்சு பண்றோம். சோ வளர்பிறை தேய்பிறை ரெண்டே வச்சுதான் நம்ம வந்து ரெகுலேட் பண்றோம். ஃபுல்லா பிராணசக்தியை கொடுத்து ஷார்டேஜா இருக்கிறத அது தானே சரிப்படுத்திடும். நம்ம இது கூட்டுறோம் குறைக்கிறோன்னே கிடையாது. அந்த மூச்சு வந்து நமக்கு தேவையான பிராணசக்தியை உடலுக்குள் அதை ரெகுலேட் பண்ணி சீரமைக்குது. அதான் கரெக்டான வார்த்தை. ரெகுலேட் பண்ணுது, சீரமைக்குது. அதைத்தான் நம்ம சுத்திகரிப்பு பண்ணுதுன்றோம், வெவ்வேறு வார்த்தைகளை சொல்றோம். ஏன்னா அதுல அவர் வந்து துய்யதுங்கிறது வந்து தூய்மை ஆகுது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம வந்து லிட்ரலா மீனிங் சொல்றோம். பட் அதோட உண்மையான கருத்து வந்து என்னன்னா சீரமைக்கப்படுகின்றன. அதுதான் சரியான வார்த்தை. ஸோ அதுக்கு தகுந்தவுடன் ஃபிங்கர் மேப்பிங்கும் பண்ணிட்டு இத நேச்சர் அலைன்டு முத்ராஸ் மற்ற முத்திரைகள்ல இருந்து இது எப்படி நமக்கு வேறுபட்டு நிக்குதுன்னா கண்டிப்பா இது வந்து இயற்கையோடு இணைந்து செய்கிற முத்திரை. வளர்பிறை தேய்பிறை காலத்துல இயற்கையா உடல்ல என்ன நடக்குதோ அந்த டைம்ல அந்தந்த ஆர்கன்ஸ் அல்ட்ராடியன் ரிதம்னு சொல்றோம் இல்லையா, இந்த நேரத்துல இந்த ஆர்கனுக்கு சக்தி தேவை. அதுக்குதான் டாமினேஷன் இருக்கும். மற்ற இயக்கமும் நடக்கும், ஆனா அந்த டாமினேட்டிங் ஆர்கன்ஸ் டூரிங் தட் பீரியட் அதுதான் நமக்கு அல்ட்ராடியன் ரிதம். இந்த நேரத்துல இது வந்து இந்தந்த உறுப்புகளுக்கு சக்தியை கொடுக்கும் போது அந்த நேரத்துல நம்ம தூண்டுதல் பண்றோம். வளர்பிறை காலத்துல தேய்பிறை காலத்துல எது எதுக்கு உள்ளது. அதனாலதான் அந்த வளர்பிறை காலத்துல நமக்கு மனசுக்கும் இடர்வு காலத்துல உடலுக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். இதான் நேச்சர் அலைன்டு முத்ராங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது இப்போ வந்து என்ன சில பாயிண்ட்ஸை வந்து சுவாமிகள் வந்து சொன்னாங்க. அதனால்தான் சொல்றேன். இப்ப சொல்றது எல்லாமே வந்து நம்ம முத்திரைகளை பற்றி சித்தர்கள் கொடுத்தாலும் அதை ஆராய்ச்சி பண்ணி அதுல இன்னும் டெப்த் போய் நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டி இருக்குது. சுவாமியோட அனுபவத்தினால கொடுக்கப்பட்டது. இதையும் தெளிவுபடுத்த சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, உடல் உஷ்ணமாகுது அப்படின்னுட்டு. அது வள்ளலார் வந்து ஒரு சுத்த உஷ்ணம்னு ஒரு கான்செப்ட சொல்லுவாரு. நீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னா சுத்த உஷ்ணம் உண்டாகும்.
அந்த வார்த்தைக்கு நான் வந்து வேற வார்த்தையை போட விரும்பல. ஏன்னா நம்ம அப்படியே லிட்ரலா இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது மீனிங்கே சில நேரம் மாறிடக்கூடாது. அதுக்காக தான் அந்த சுத்த உஷ்ணம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். வள்ளலார் சொல்ல சுத்த சூடு சுத்த உஷ்ணம்னு சொல்லுவாரு. எப்படின்னா மெடிடேஷன் ஆரம்பிக்கும் போது முதல்ல உடம்புல வந்து இந்த சுத்த உஷ்ணம் உண்டாகும். இந்த சுத்த உஷ்ணம் வந்து நல்லது உடலுக்கு. மற்றபடி நம்ம நார்மலா ஒரு எமோஷன் ஆகிறோம், கோவப்படுறோம், பொறாமப்படுறோம், ஆசைப்படுறோம். நம்ம சொல்றோம் இல்லையா, மனதின் விருத்தி, மனதின் விகாரங்கள். அதனால ஏற்படுற எல்லா எமோஷன்ஸுக்கும், எல்லா விதமான ஃபீலிங்ஸுக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு சூடு உண்டாகும். கோபத்துக்கு ஒரு சூடு உண்டாகும். அதே மாதிரி நம்மளுடைய ஆங்காரத்துக்கு ஒரு சூடு உண்டாகும், பொறாமைக்கு ஒரு சூடு உண்டாகும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சூடு உண்டாகும். அந்த சூடு உண்டாகும் போதுதான் ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கிறதுல வேரியேஷன் வந்து அது ரெகுலரா பண்ண வேண்டிய வேலைய ஓவரா பண்ணிரும் அல்லது அதை பண்ணாம விட்டுரும். இதுதான் நோய்க்கான காரணம். அப்போ இந்த சுத்த உஷ்ணம் இருந்ததுன்னா அந்த வேலையை செய்ய விடாது. அது வந்து சீரமைக்கிற கான்செப்ட் தான். அப்போ நம்மளுடைய எமோஷன்ஸ்னால இந்த சூடு, இதை வந்து நம்ம வந்து கெட்ட சூடுன்னு சொல்ல முடியாது. இந்த உணர்வுகளுக்கு ஒவ்வொரு சூடு வரும். அந்த சூடு வந்து நம்மளுடைய உடலையும் மனதையும் பாதிக்கும். ஆனா சுத்த உஷ்ணம் அதை பாதிக்காது. அது வந்து என்னன்னா, நீங்க மெடிடேஷன் டீப்பா போனீங்கன்னா ஒரு ஒரு சூரியனுடைய ஒளியையே உடல்ல கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு அதோடைய வெப்பத்தன்மை, சூடுத்தன்மை உண்டு. அதை உள்ளால எல்லாத்தையும் பஸ்பமாக்கிடும். அதுதான் அந்த சுத்த உஷ்ணத்தோடது. இப்ப நம்ம ஆரம்பத்துல பண்ணும்போது ஒருத்தர் கூட நேற்று சொன்னாங்க, ஒரு ஐயா, அதுக்கு மேடமும் சொன்னாங்க, நீங்க டைமை குறைச்சிக்கோங்க, ஒரே டைம்ல 2 மணி நேரம் ஒரு நாள்ல பண்ணாதீங்க ஆரம்பத்துல. ஏன்னா அந்த சூடு வந்து சுத்த சூடு தான் உங்களுக்கு உருவாகுது. முத்திரை பண்ணும்போது சுத்த சூடு தான் உருவாகுது. ஆனால் ஏற்கனவே நமக்கு பலவிதமான அந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸோட இம்பாக்ட் அந்த சூடு ஸ்கின் லெவல் வரைக்கும் மேல பரவி இருக்கும். அப்போ அதை முதல்ல கிளப்பி வெளியே தள்ளணும். அப்ப சுத்த உஷ்ணம் வந்து அந்த சூடை வந்து வெளியில கிளப்புது. அதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த சூட்டோட தாக்கத்தினாலதான் பலவிதமான உபாதைகள். பயப்பட வேண்டாம். அத கிராஜுவலா பண்ணீங்கன்னா சுத்த உஷ்ணத்துக்கு நம்ம உடம்பு வந்து செட் ஆயிடும். அந்த சுத்த உஷ்ணத்துக்கு செட் ஆகும் போது இந்த பாதிப்புகளை நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம், தெரியாது, அதெல்லாம் பஸ்பம் ஆயிடும். சோ இந்த சுத்த உஷ்ணம் அதுதான் நமக்கு கிடைக்குது. சோ அதை கிராஜுவலா ஏத்தணுங்கிறதுக்காக வேண்டிய படிப்படியா ஏத்தணும். இது நல்ல விஷயம்தான். உடம்பு எப்போ நம்மளுடைய சுத்த உஷ்ணத்துக்கு செட் ஆயிடுதோ அது வரைக்கும் டைம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போகணும்னு சொல்லுது. ஆனா அந்த சுத்த உஷ்ணத்துக்கு உங்க உடம்பு 2-3 மாசத்துல கிளியரா செட் ஆயிடும். அது செட் ஆயிட்டா பெர்மனண்டா எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்னா கிடையாது. ஏன்னா அடுத்தது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபீலிங்கை உள்ளால ஏத்துறோம், ஒவ்வொரு எமோஷன் இருக்கிறோம். எப்படி டெய்லி நம்ம வந்து அழுக்காகுது, வெயில்ல போனோம்னா வேர்வை வருது, ஸ்வெட்டிங் ஆகுது, குளிச்சுதான் ஆகணும். வெளியிலே போகாம ஏசி ரூம்ல இருக்க முடியாது எல்லாராலையும். எல்லாரும் அப்படி இருக்கவும் மாட்டோம். அப்போ அந்த ஒவ்வொரு கிளைமேட்டிக் கண்டிஷன் தகுந்தபடி, ஒவ்வொருடைய சிச்சுவேஷன் தகுந்தபடி நம்ம எமோஷன்ஸ் மாறும், ஃபீலிங்ஸ் மாறும். அகைன் இட் வில் கிரியேட் சம் சார்ட் ஆஃப் ஹீட். உள்ளுக்குள்ளால ஒரு சூடு உண்டாகும். அந்த சூடையும் தணிக்கணும்னா இந்த முத்திரை பண்ணிக்கிட்டே இருக்க தணிக்கப்படும். சோ இந்த முத்திரையினால வர்றது சுத்த உஷ்ணம் தான். கொஞ்சம் கொஞ்சமா தான் அது கூடி வரும். நம்ம ஏற்கனவே பல உணர்வுகளால உருவாக்கப்பட்ட சூட அதை முதல்ல வெளியேற்றணும். அந்த வெளியேற்றம் நடக்கிறது தான் உங்களுக்கு இந்த உபாதைகள், அந்த சூட்டோட வெளிப்பாடு. அது செட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. அதனாலதான் இப்ப வரிசையா 2-3 மாசம் பழகினவங்க எல்லாருமே மணிக்கணக்கா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாராளமா பண்றாங்க. சோ அது பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து இந்த முத்திரை வந்து இன்னொன்னு என்னன்னா, வாசனைகளை ரூட் லெவல்ல எடுத்துரும், வேரோடு அழுகச் செய்யும். இந்த வார்த்தையை தான் சுவாமிஜி சொன்னாங்க. ராஜனீஸ்வரன் சுவாமி சொன்னது வந்து இந்த முத்திரைகள் வந்து உங்களுடைய வாசனைகளை வேரோடு அழித்து விடும், ரூட் லெவல்ல கிளியர் பண்ணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பெருங்காய டப்பா எடுத்துக்கோங்க, காய டப்பா. அதுல காயம் எல்லாம் காலியானா கூட அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும். அதே போலதான் நம்ம வந்து பல முறை அது அனுபவிச்ச காரணத்தினால அந்த வாசனை இருக்கும். அது வேண்டான்னு ரெசல்யூஷன் எடுத்தோ பிராக்டிஸ் பண்ணியோ, இது வேண்டாம், நான் நிறுத்திடுறேன் இந்த ஹேபிட்டை, நான் வந்து இன்னையில இருந்து நான் வந்து கண்டிப்பா சிகரெட்டே குடிக்க மாட்டேன்னு சிலவங்க ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஆனாலும் அந்த அனுபவம் பதிஞ்சிருக்குல்ல,
இன்னொருத்தங்க சிகரெட் குடிக்கிறத பாக்குறதோ அல்லது இன்னொன்னு அந்த ஸ்மெல் வந்தாலோ உடனே அந்த வாசனை வந்து இவங்களுக்கு அதை குடிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை எழுப்பும். ஏன்னா அதுதான் வாசனைங்கிறது. வேண்டான்னு முடிவு பண்ணாலும் கூட வாசனை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த வாசனை தூண்டும் போது நடந்துரும். ஒரு ஸ்வீட்டை பாக்குறோம், சாப்பிட்டு வாயில அந்த சுவை இருந்துகிட்டே இருக்கும். வேண்டாம், சுகர் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிருப்போம். ஆனா அந்த ஸ்வீட்டை பார்த்த உடனே உள்ளுக்குள்ளால நாக்குல தானா எச்சு ஊற ஆரம்பிச்சிடும். ஏன்னா சித்தத்துல அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா அது படிஞ்சு இருக்கு. அந்த படிந்ததை வந்து அவளை ஈஸியா நம்ம வந்து வெல்ல முடியாது. அந்த வாசனை வந்து சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டே இருக்கும். ஒரு ஸ்வீட்டை பார்த்த உடனே அல்ல இன்னொருத்தவங்க சாப்பிட்றத கேட்ட உடனே அல்ல அவங்க அதை பற்றி அப்படியே பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தா ஆஹா இது இந்த நம்ம மிஸ் பண்றோமே அந்த சித்தத்துல இருக்கிற வாசனையில ஆட்டோமேட்டிக்கா சாப்பிடுவோம். நம்ம கண்ட்ரோலே கிடையாது அது. சோ சித்தத்துல கம்ப்ளீட்டா இந்த வாசனைகளும் அழிக்கப்படணும். வாசனை தான் அழிக்கப்படும். அண்டர்லைன், வாசனைகள் தான், கர்மாக்கள் அழியாது. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட். எல்லாத்தையும் நம்ம கழிச்சிட்டோம்னு நினைச்சிருப்போம். ஆனாலும் ஒரு சந்தர்ப்பம், அதாவது கடைசி காலத்துல பிள்ளை கூட அவ்வளவு சண்டை போட்டிருப்பாங்க, ஒதுங்கி இருந்திருப்பாங்க. கடைசி நேரத்துல பிள்ளைகள் வந்து அப்படியே அழுது தன்னிட்ட வந்த உடனே சரண்டர் ஆயிடுவாங்க பேரண்ட்ஸ். இதுதான் அந்த வாசனை வந்து நம்மளை வந்து திருப்பியும் பற்ற உருவாக்கி பந்தத்தை உருவாக்கி அப்புறம் அதை கழிக்கிறதுக்கு இன்னும் 2-3 பிறவி எடுக்கணும். இப்படிதான். அதனாலதான் அந்த வாசனையோட இம்பாக்ட புரியணும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்றோம். அந்த வாசனைகளை களைவது ரூட் லெவல்ல எடுத்துரும். வாசனை இல்லாம போயிடும். நமக்கு பார்த்தாலும் இம்பாக்ட் தெரியாது. ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னு நினைச்சேன், பார்த்தாலும் தெரியாது. அதை சாதாரணமா எடுத்துட்டு போயிடுவோம். அது வந்து தூண்டாது நம்மளை. இதுதான் இந்த முத்திரையோட முக்கியமான பயனும் கூட. அடுத்தது நம்ம வந்து ஓவராலா நம்ம வந்து இந்த ஃபைனலா கன்சால்டேட் பண்ணதான் நான் இப்போ சொல்றேன். நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஏன்னா இன்னொரு பாயிண்ட்டும் சாமி சொல்ல சொன்னாங்க, அதை முடிச்சுட்டு நான் கன்சால்டேட் பண்றேன். இப்ப தச வாயுக்கள் இருக்குது உடல்ல. அந்த தச வாயுக்கள் தான் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியை பண்ணுது. அதுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ பிராணன் எடுத்துட்டீங்கன்னா உடல் எங்கு உயிர் சக்தியை பரப்பும். 2 சுவாசம் வரும்போது உடல் எங்கு உயிர் சக்தியை பரப்புது. அபானன் எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து யூரின் மோஷன், அதே மாதிரி ப்ரொடக்டிவ் ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்தையுமே வெளியே தள்ளுறது வந்து அபான வாயு தான். வியானன் வந்து என்ன பண்ணும்னா நீட்டல், முடக்கல், பரிசம் இந்த மாதிரி, அதாவது நம்மளுடைய சாப்பிடுற உணவுல இருந்து அதோடைய ரசத்தை எடுத்து அளவோட செஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கும் கொடுத்து ஆக்டிவிட்டியை பண்ணும். அதான் வியானன். அடுத்தது உதானன் வந்து பசி, அதே மாதிரி வெப்பத்தை எழுப்பி அன்னசாரம்னா நம்மளுடைய சாப்பாட்டோட எசன்ஸை யூஸ் பண்ணி ஜீரணிக்க செய்து எல்லா நாடிகளுக்கும் உடல் செய்து மெட்டாபாலிசத்தை வளர்க்கும். சமானன் வந்து நமக்கு வந்து அந்த உடலுக்கு தேவையானதை வந்து செரிமானம் உணவிலிருந்து பிரிச்சு கழிவா வெளியே தள்ளி அதை சமப்படுத்துற அந்தது ஊட்டச்சத்து விநியோகம். இதெல்லாம் சமான வாயுவோட வேலை. அதே மாதிரி கூர்மன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பார்க்கறதுக்கு உதவுது. அதே மாதிரி ரோமம் சிலிர்க்கிறது, கூஸ் பம்பிங், ஸ்னீசிங், இந்த மாதிரி பலவிதமான கலைகள் பிளஸ் இந்த வேலைகள் எல்லாம் பண்றது கூர்மன் தான். நாகன்கிறது வந்து என்ன பண்ணுவோம்னா பர்பிங், பெல்ச்சிங், ஏப்பம் விடுறது, நம்ம காற்று நமக்கு வெளியே வர்றது, அந்த மாதிரி எல்லாமே நாகன் தான். பெல்ச்சிங், ஏப்பம் விடுறது அல்லது உள்ளால இருந்து வாய் வழியா நமக்கு வந்து ஒரு பெரிய காற்று வெளியில ரிலீஸ் ஆகுறது, அதெல்லாம் மேல் நோக்கி வர்றது. ஏன்னா நமக்கு வந்து அபான வாயு மூலம் வர்றது அது வேற, அது அபான வாயுல வர்றது அந்த கீழ் நோக்கி வர்றது, இது மேல வாய் வழியா பர்பிங், பெல்ச்சிங் எல்லாம் அதில் வருது. திரிகரன்கிறது வந்து நமக்கு வந்து பிளிங்கிங், யோசிச்சுப்போங்க, எல்லாத்தையும் பிளிங்கிங் போட்டிருப்பாங்க. அதாவது அந்த இமைய மூடி திறக்கிறது, மூடுதல் திறப்பு, அதாவது முடக்கல், நீட்டல், உன்னை சுருக்கி விரிக்கிறது. இந்த எல்லா ஆக்ஷனுமே இதுல வரும். ஏன்னா ஒவ்வொரு வாயுக்கும் வெறுமன பிளிங்கிங் மாத்திரம் அதோட வேலை கிடையாது. உள்ளுக்குள்ளால நீங்க வந்து ஹார்ட் வந்து அப்படியே முடங்கி நீட்டி முடங்கி நீட்டி எந்தெந்த அசைவுகள்லாம் இருக்கோ அத்தனை அசைவுக்கும் பேரு அந்த ஆக்டிவிட்டியை பண்றது கிரிகரன் தான். அதே மாதிரி தேவதத்தன் வந்து என்ன பண்ணும், கொட்டாயி, விக்கல், இந்த எல்லாத்தையும் உண்டாக்கும். தனஞ்சயன் வந்து ட்விச்சிங்னா அந்த நரம்பை இழுக்கிறது, நரம்பு இழுத்து இது பண்றது. இது நான் நேற்றுமே உங்களுக்கு சொன்னேன். இந்த இதுக்கு வந்து மூத்த வாயுன்னு சொல்லுவாங்க. இந்த தனஞ்சயன் வாயு வந்து மூத்த வாயு. பொதுவா நமக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னா, தனஞ்சயன் வாயு வந்து உடலை வீங்க செய்து வெடித்த பின் கிளம்பும். அதுதான்
அது அப்படி கிடையாது. உடல்ல அனைத்து வாயுக்களையும், இந்த 10 வாயுக்களையும் கட்டுக்குள்ளால வைத்து அதோட ஆக்டிவிட்டிய ஒரு யுனைட் பண்ண வைக்கிறதே தனஞ்சயன் வாயு தான் உயிரோட இருக்கும்போது. எப்போ அந்த தனஞ்சயன் வாயு வெளியே போயிருச்சோ உடம்ப விட்டு, அப்போ எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. எல்லா வாயுக்களும் அதே மாதிரி ஒரு என்ன ஆயிடும், டிஸ்டர்ப் ஆகி ஒரு யுனைட்டடா ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ என்ன ஆகும், வாயுக்கள் அங்கங்க போகல, உடல்ல வீக்கம் வரும், அப்புறம் உடல் வந்து வெடிக்கும். அதுக்கப்புறம் தான் வெடிக்கிறதுலாம் நடக்கும். சோ நம்ம அந்த கடைசி தான் சொல்லியிருக்காங்க. பட் அது உயிரோட இருக்கும்போது அனைத்தையும் கட்டுக்கோப்பாக வைத்து அதை தான் மூத்த வாயு அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. சோ இந்த 10 பிராணம் 10 அதாவது வாயுக்களும் தச வாயுக்களும் தான் நாடியில சென்று ஒவ்வொரு வேலைக்கும் அந்தந்த உறுப்புகள்ல போய் வேலை செய்யுது. இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த தசவாயு தான் வந்து நமக்கு வந்து எல்லா விதமான ஆக்டிவிட்டியையும் எனேபிள் பண்ணி அந்ததுக்குரிய சக்திய நாடி மூலம் செலுத்தி இயக்கம் நடக்குது உடல்ல. நம்ம சொல்லுவோம் மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயு அங்கில்லை. சித்தர்கள் சொன்னதுதான். மனசு எங்க இருக்கோ அங்க வாயு இருக்கும், வாயு எங்க இருக்கோ அங்க மனசு இருக்கும். சோ வாயுவும் மனசும் பிரிக்கவே முடியாது. இப்போ அந்த மனோமய கோஷம் என்னது, இண்டெக்ஸ் ஃபிங்கர். எப்போ நம்ம வந்து அந்த மனோமய கோஷத்தை பியூரிஃபை பண்ணிட்டோமோ, அந்த ஒரு சமநிலைப்படுத்தப்பட்டுருச்சுன்னா, அதாவது சீராக்கப்பட்டுருச்சுன்னா மனோமய கோஷம், நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற வெவ்வேறு விதமான எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் தட் மைண்ட் விகாரம் எல்லாமே உள்ளால ரொம்ப பெனட்ரேட் ஆகாது, டீப்பா போய் பதியாது. அதாவது இதுல என்னன்னா, இப்போ சிலவங்க உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கவங்க அவங்க ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தினோடனே நம்ம வந்து அது மனசுக்குள்ளால போய் ஆழமா பதிஞ்சு சித்தம் வரைக்கும் பெனட்ரேட் ஆகி போயிடும். சித்தத்துல போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அது வந்து அதை தீக்காம முடியாது, அனுபவிக்காம முடியாது. சித்த லெவல்ல மெமரி போய் ஸ்டோர் ஆயிடுச்சு பெர்மனண்டா. அடிக்கடி அது வந்து நினைச்சு 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 என்ன ஆகும்னா போய் சித்தத்துல பதிஞ்சு பதிஞ்சு ஸ்ட்ராங் ஆயிடும். இந்த மனோமய கோஷம் பியூரிஃபை ஆயிடுச்சுன்னா, அதாவது சீரமைக்கப்பட்டதுனால் உங்களுக்கு அந்த பெனட்ரேஷன் வந்து எது வரைக்கும் போகாது, சித்தம் வரைக்கும் போகாது. மன அளவுல அந்த நேரத்துல கொஞ்சம் தாக்கம் இருக்கும், அதை அப்படியே கடந்து போயிருவோம். அதுதான் இட் வில் நாட் பெனட்ரேட் டீப்லி. அது என்ன சொல்லணும்னா உள்வாங்க மாட்டோம் ரொம்ப. அத சரி அவங்க சொல்றாங்க ரைட், அவங்க அதாவது நமக்கு வந்து மனசு வந்து பக்குவ நிலை அடையும். அந்த பக்குவ நிலையில ஓகே அவங்க ஏதோ ஒரு கோபத்துல இருக்காங்க, ஏதோ ஒரு இதை வந்து நம்ம மேல காட்டுறாங்க, பரவாயில்ல கொஞ்ச நேரம் கழிச்சா மாறிடுவாங்க, அப்புறம் பேசிக்கலாம். நம்ம அதை பத்தி பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இவங்க இப்படிதான், என் பாஸ் இப்படிதான், திடீர்னு கத்துவாரு, அவருக்கு டென்ஷன் ஆகும், அவருக்கு டெட்லைன் ஃபிக்ஸ் ஆன உடனே அவர் நம்ம மேல பாய்வாரு. அது குவைட் நேச்சுரல். சோ அவரோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டா நம்மளும் திட்டினாலும் அதை காதலே வாங்காம போறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, செவிடங்காத சங்கூதுனது மாதிரின்னு சொல்லுவாங்க. செவிடங்காத சங்கூதுனா கேட்குமா, கேட்காது. சோ இந்த மாதிரி நேரத்தை நம்ம உள்வாங்க மாட்டோம். இது எப்போ நடக்கும்னா மனோமய கோஷம் சீரமைக்கப்பட்ட பின். அப்போ கிட்டத்தட்ட நம்மளுடைய அந்த பக்குவ நிலையில எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ற பக்குவம் வாரது இந்த மனோமய கோஷம், அதே மாதிரி இந்த சைடு மைண்டு. இது ரெண்டும் சுத்தம் ஆயிடுச்சுன்னா, சீரமைக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு எதையுமே, அதாவது அது கர்மாவை கழிக்காது, கர்மாவை அழிக்காது. ஆனால் நம்ம எதையும் உள்ளால ரொம்ப டீப்பா வாங்க மாட்டோம். இந்த புரிதல் வேணும். அதனால இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதை அவங்க வெளிப்படுத்திருக்காங்க சித்தர்கள். அதனாலதான் சுவாமிஜி சொன்னாங்க ரீசெண்டா சொன்னதுனால. சோ இதை புரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் முக்கியமானது. அதனாலதான் இப்ப மேடமும் திருப்பி திருப்பி அழுத்தி சொல்றது, இந்த செயல இண்டெக்ஸ் ஃபிங்கர், இந்த செயல இண்டெக்ஸ் ஃபிங்கர் முடிங்க ஃபர்ஸ்ட். காரணம் இதுதான். அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதாவது உலகத்துல நடந்துகிட்டு தான் இருக்கும், நம்மளுடைய கர்மங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் புது புது கர்மத்தை ஈட்டிக்கிட்டும் இருப்போம், சிலதை கழிச்சுக்கிட்டும் இருப்போம். ஆனால் அதோட இம்பாக்ட் வந்து உள்ளுக்குள்ளால பதியாம சித்தம் லெவலுக்கு போகாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணிட்டே இருக்கணும். அன்றாட வாழ்க்கையில திருப்பி திருப்பி நிகழ்வு நடக்கிறதுனால விடாம இதை பண்ணணும். பண்ணிட்டு எனக்கு சரியாயிடுச்சு முடிஞ்சுதான் கிடையாது, கடைசி வரை இதை பண்ணணும். அதனாலதான் இதை வந்து நீங்க ஒரு வாழ்க்கையில ரொட்டீன் ஆக்டிவிட்டியா பண்ணிடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம்.
ஸோ இது வந்து அந்த பர்பஸை பொறுத்தளவுல ஹெல்த் பேஸ்ட், நல்ல ஒரு ஹெல்த் நல்லா இருக்கணும்ன்றது பண்றோம். அது பாடி மைண்டை வந்து ஒரு சமநிலைப்படுத்தி நல்லபடியா அதை சீராக்குறது. அடுத்தது ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டை இப்போ சொல்லி கொடுக்கல. அது வந்து இதுல நல்லா பழகுனதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சுவாமி என்ன சொல்றாங்களோ அதுபடி நாங்க பண்றோம். அது ரொம்ப கஷ்டம் கிடையாது. இது இது ரெகுலரா பண்ணிட்டு 3 வருஷம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால் பார்க்கலாம். கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு. அப்போ திஸ் இஸ் கிஃப்டட் பை the Siddhas. It is a benchmark of spiritual tradition, and it is very easy to practice, very effective, very much beneficial and fruitful. You are getting quick results, and wrong way of doing will have no impact or no side effects also. And even if you practice some other yogic path like Kriya Yoga, Bhakti Yoga, Raja Yoga, enna yoga nal pannittu ponga, it is a supportive method. It will never deteriorate that existing method. ஸோ அதனால நீங்க எதை பண்ணாலும் நீங்க அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நிறைய பேர் அனுபவத்துல சொல்லுவாங்க, எனக்கு அதுல உள்ள அனுபவம் இதுலயே கிடைக்குது. நீங்க அப்படி உணர்ந்தீங்கன்னா அதை சப்ஸ்டியூட்டா பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. அது உங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்தபடி நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதைத்தான் நான் சொல்லுவேன். மொத்தமா இந்த ஒரே ஸ்லைட்ல அத்தனை கொஸ்டினுக்கும் இது வரைக்கும் கன்சால்டேட் பண்ணதை போட்டிருக்கிறேன். முதல்ல ஹியூமன் சிஸ்டம் பிரின்சிபிள்ஸ், கைவல்ய நவநீதத்துல, அதாவது சுருதியோட எவிடன்ஸ் என்ன, சயின்டிபிக் எவிடன்ஸ் என்ன, பஞ்சீகரணம் ப்ராசஸ சொன்னோம். அதே இது இங்க ஜெனட்டிக்ஸ், பயாலஜி, காஸ்மாலஜி எல்லாம், பிக் பேங் தியரி, அதுல இருந்து எப்படி ஒவ்வொன்னா வந்தது, பிளானட்ஸ், ஸ்டார்ஸ் எப்படி வந்தது, பிளானட் எப்படி வந்தது, சேட்டலைட் என்ன வந்தது, எல்லாமே அதே இதை இங்கேயும் சொல்லியிருக்காங்க சயின்ஸ்லையும். அப்புறம் ஃபிங்கர்ஸ் வந்து சயின்ஸ் ஆஃப் யோக முத்ராவில் ஒவ்வொரு விரலும் எதை எதை குறிக்குங்கிறத நம்ம எடுத்திருக்கிறோம். ஆயுர்வேதாவிலையும் அந்த சயின்ஸ்லையும் அதை எதை யூஸ் பண்றாங்க. அப்புறம் வந்து பிரீத்திங் பிரிங்ஸ் பஞ்சபூதா டு த பாடி, லெஃப்ட் சைடு ரைட் சைடு, 2 சுவாசத்தின் மூலம் தான் நமக்கு அந்த சக்தியே கம்ப்ளீட்டா போகுது. அகஸ்திய நாடி சாஸ்திரத்தை சொல்லியிருக்காரு. நம்ம சயின்ஸ்லயுமே எனர்ஜி சர்க்குலேஷன்ஸ் ஃபுல்லா நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடுக்கு வந்து நம்ம அகஸ்திய ஞான சரநூல், பிரஸ்ன உபனிஷத் வச்சுட்டு எதுக்காக லெஃப்ட் சைடை நம்ம வந்து பஞ்சகோஷங்களாகவும் ரைட் சைடை அந்த கரணங்களாகவும் கன்சிடர் பண்றோன்றதுக்கு அதுலயும் ப்ரூஃப் கொடுத்துருக்குறோம். அதே தான் சயின்ஸ்ல பிஎன்எஸ்எஸ்என்எஸ், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்பியரோட கனெக்ட் ஆகி அதுவும் சயின்ஸ்லயும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபிங்கர் மேப்பிங் பேஸ்ட் ஆன் பஞ்சீகரணம் தான் நம்ம பண்றோம். ஒவ்வொரு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஆத்மா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கூறால் ஆனது, மண் கூறால் ஆனது இருக்குது. ஸோ அந்த இது வந்து பஞ்சீகரணத்துல இருந்து அந்த டேபிளை வச்சுதான் இது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அதே இது கோஷங்களுக்கும் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபிங்கர் மேப்பிங்கும் நமக்கு வந்து இந்த இதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பிராணசக்தி சர்க்குலேஷன் பை டச்சிங் த ஃபிங்கர், அதான் யோக பிரதீபிகாவில் சொல்லியிருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ், இடகலை பிங்களை, அதை தான் கனெக்ட் பண்றோம். இங்கேயும் பயோ எனர்ஜி கனெக்ஷன் த்ரூ பிரீத்திங். அடுத்தது பேஸ்ட் ஆன் லூனார் கேலண்டர், சித்தர்ஸ் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஆயுர்வேதாவிலையும் அதையும் ஃபாலோ பண்றாங்க. வேக்சிங் வேனிங் மூன், மூனோட இம்பாக்ட் பாடி மைண்ட்ல என்னன்றது சயின்ஸ் இப்போ சொல்லிட்டு வருது. ரிசர்ச் நிறைய பேப்பர் வந்திருக்குது. சந்திர யோகத்துல என்ன சொல்லியிருக்காருங்கிறத வச்சு நம்ம டீல் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நம்மளுடைய என்ன சொல்றது, ரெகுலேட்டிங் பாடி அண்ட் மைண்ட், அதுவும் சந்திர யோகத்துல சொன்னதுதான். அதே இதை நம்ம டயபெட்டிஸ், பிபி, ஸ்லீப் பேட்டர்ன் எல்லாத்துக்கும் டெஸ்ட் பண்ணிக்கோ. இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்தது, ஏன்னா இது இருக்காது, எக்ஸிஸ்டிங்கா இருக்காது. வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங், வி ஆர் சயின்டிபிகலி டெஸ்டிங். அதே மாதிரி பெனிஃபிட்ஸ், சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பை த யூசர்ஸ் தான். அப்புறம் ஃபைனலா முத்ரா ஃபார்மேஷன் புரோட்டோகாலையும் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறோம் டு ஹேவ் த ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து நேச்சர் அலைன்டு முத்ராஸ்ங்கிறது ஒரு பாயிண்ட். நம்ம சித்தர்கள் சொன்னதை வச்சு இந்த இயற்கையோடு இணைந்து போறத உருவாக்கி இருக்கிறோம். அதே இது சயின்ஸும் ஒத்துக்கிடுது. அதனால்தான் இட் இஸ் சயின்டிபிகலி ப்ரூவன். தட்ஸ் வாட் வி சே. So you can understand and you can do research on your own to verify whether it is scientifically correct or not. It is up to you. நீங்க ரிசர்ச் பண்ணவங்க பண்ணலாம். இந்த ஒவ்வொரு முத்திரையும் நீங்க நல்லா அனுபவப்பட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய ஓன் முத்திரையுமே கிரியேட் பண்ணலாம். இதுல இருந்து இந்த காம்பினேஷன் போடலாமா, நிறைய இருக்குது காம்பினேஷன். இதுல ரிசர்ச் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் தான் கொடுத்துருக்குறோம். ஏன்னா இது என்னன்னு கிளியரா தெரியாம புரியாம அடுத்த லெவல் போறதுல அர்த்தம் இல்லை. அது என்னன்னா ஒரு கேலி கூத்தா கதை கலாச்சாரம் பண்ற மாதிரி போயிடும். அதனால முதல்ல இதை உள்வாங்கிக்கோங்க. இதோட பயிற்சியை ரெகுலரா பண்ணி அதுக்கு தேவையான எல்லா இன்புட்டும் கொடுத்துட்டோம். இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு
அடுத்த லெவல் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் வந்தால் நாங்க உங்களுக்கு கண்டிப்பா எப்பவுமே வில் ரெண்டர் அவர் சர்வீசஸ். வி ஆர் ஓப்பன் டு ஆல். ஸோ கடைசியில் முடிக்கிறது எப்படி முடிக்கிறோம்னா, இதுதான் பிரபஞ்ச உற்பத்தி. இதுல நம்ம மேல இருந்து கீழே வந்தோம். ஓம்னி சயின்ஸ்ல இருந்து அவ்யக்தம் மூல பிரகிருதி சுத்த வித்தை அப்படியே பிரபஞ்ச யூனிவர்ஸ் கிரியேஷன் சத்துவ குணத்தால சுத்த வித்தை கிரியேட் பண்ணப்படுறது இந்த யூனிவர்ஸ். ரஜோகுணம் தமோகுணம் மேலிட்டு கிரியேட் பண்ணப்படுறது இந்த கிரீச்சர்ஸ் உயிரினங்கள். அப்போ இதே ரிவர்ஸ்ல வாங்க, பழையபடியும் போய் நம்ம பரபிரமனோட இணையணும்ங்கிறதான் இலக்கு. அப்போ அப்படி இணையன்னா முதல்ல ரஜோகுணம் தமோகுணம் களையப்படணும். அது மாத்திரம் களைஞ்சா பத்தாது. நிறைய பேர் இந்த சத்துவகுண மாயா சக்தியில மாட்டிக்குவாங்க. ஏன்னா அதுல எல்லாம் நமக்கு எல்லாம் ஃபேவரபிளா நடக்குது. ஆஹா, வி காட் த பிளெஸிங்ஸ் ஃப்ரம் த காட் அப்படின்ட்டு அதுவும் மாயா சக்தி தான். அப்போ புகழுக்கு மயங்காத ஆளே கிடையாது. அதெல்லாம் சத்துவகுணம். நல்லதான் செய்வாங்க, பொதுநலமா செய்வாங்க, சேவை செய்வாங்க, அந்த புகழுக்காக நிறைய நடக்கும். அதுவும் சத்துவகுண மாயா சக்தி தான். அதையும் கடந்து போய் சுத்த வித்தைக்கு குணங்கள் எல்லாம் நிர்குணமாகி போனாதான் அவ்யக்தத்துல போய் சேர்ந்து ஓம்னி பிரசன்ஸ ஓம்னி சயின்ஸை அடைய முடியும். சோ எங்க தோற்றமோ அங்கே போய் லயமாகிறது, ஒடுங்கிறது. அதுக்குதான் இந்த படம். இதோட நம்மளுடைய கிளாஸை நான் முடிச்சுக்கிறேன்.